ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எந்த காய்கறியும் இல்லாமல் ஈவன் தக்காளி கூட இல்லாமல் ஒரு சூப்பரான ரொம்ப குயிக்கான ஒன் பாட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். நான் பெட் கட்டி சொல்கிறேங்க, இதை விட ஈஸியாக ஒரு ஒன் பாட் ரைஸ் கண்டிப்பாக செய்யவே முடியாது. என்ன சாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? இது பேர் தனி தெளிச்ச சாதங்க. நான் இதை ஃபஸ்ட்டு ஒரு ரீலில் தாங்க பார்த்தேன். இதை செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே டைம் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். இப்போ எங்கள் வீட்டில் அடிக்கடி இதுதான் செய்கிறோம். என் தொண்டை கொஞ்சம் சரியில்லை, என் வாய்ஸ் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பட்டாணி பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா இது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இதுதான் நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இது கூடவே வந்துட்டு 2 வரமிளகா போட்டுக்கலாம். மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு எப்போ கூடவோ குறைச்சா போட்டுக்கோங்க. இதுதான் இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து வதக்கி விடுங்க. இது வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. இதுதான் இது கூடவே வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துறேன். சாம்பார் தூள் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்குங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் இது கூடவே வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நீங்கள் வந்து சாம்பார் தூள் உங்களோட சுவைக்கு எப்போ கூடவோ குறைச்சா போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணியை உப்பு ஆட் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிட்டு அரிசி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணோன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இங்கே வந்து நார்மல் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. கொத்தமல்லி இலைகளை தூவி குக்கரை வந்து மூடிடுங்க. இப்போவே தாங்க இதோட எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுது. இதை வந்து இப்போ 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்துடுச்சு. இப்போ இது வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இவ்வளோதாங்க, நம்ம தண்ணி தெளித்த சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பெருசாக எந்த வேலையும் இல்லைங்க, வெறும் வெங்காயம் கட் பண்ணுற வேலை தான். வந்து தக்காளி கூட தேவையில்லை, வெங்காயமும் நம்ம வந்து சும்மா ரஃபாக கட் பண்ணால் போதும். எந்த காய்கறியுமே இல்லைங்கிறப்போ கூட இதை செஞ்சிடலாம். அதுக்காக நமக்கு சமைக்க மூடே இல்லை அப்படிங்கும்போது இதை சூஸ் பண்ணோன்னா ஒரு 3 நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடலாம். தெரிஞ்சு இதை விட ஈஸியாக ஒரு சாதம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதான் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பிகினர் அண்ட் பேச்சுலர் ஃப்ரெண்ட்லி சாதம். ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்க பேச்சுலர் ஆர் பிகினருக்கு இந்த சாதத்தை ஃபார்வர்ட் பண்ணி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். இது யார் வேணால் ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஆனால் இதோட டேஸ்ட்டு வேறு லெவல். நோகாமல் ஒரு சூப்பரான சாப்பாடு சாப்பிட யாருக்கு தாங்க பிடிக்காது. என்னோடய லேசி டேஸில் நான் சூஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தனி தெளித்த சாதம் தாங்க. எங்கள் வீட்டோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ்ஷாகவே மாறிடுச்சு. இது கூடவே நான் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருந்தேன். அந்த உருளைக்கிழங்கு வறுவலில் இது கூட வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவல். வறுவல்லாம் செய்ய எனக்கு டைமில் நினச்சிங்கன்னா 2 அப்பளத்தை பொரிச்சு இதோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இவங்க 2 பேர்த்தோட காம்பினேஷன் டாப் நாச். சாப்பிட்றதோடு நிறுத்திடாமல் இது எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.